அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 5/1/2025 இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்று விநாயகர் சஷ்டி விரத நாள். இன்று வளர்பிறை சஷ்டி விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் ஸ்ரீ சண்பக விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்கட்டும். ஸ்ரீ சண்பக விநாயகருடைய அருளால் காரிய தடைகள் நீங்கட்டும். உத்தியோகம், வியாபாரம், தொழில், கல்வியிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும். ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மார்கழி மாதம் 21ஆம் நாள். இன்று திருவம்பாவை 2ஆம் நாள். இன்று இரவு 9:11 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ள நாள். இன்று இரவு 9:28 வரை பூரட்டாதி நட்சத்திரம், அதன் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:31 வரை மரணயோகமும், இரவு 9:28 வரை சித்த யோகம், அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று ஆயிலியம் மற்றும் மக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 3:30 முதல் 4:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரையும், குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, உயர்வான நாள். எடுத்த காரியங்களிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வெளியூரிலிருந்து, வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வீட்டில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நல்ல பலன்களை தரக்கூடிய முயற்சியெல்லாம் பண்ணுவீர்கள். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும். ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் உடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆப்ரேஷன் அல்லது சர்ஜரி செய்து கொண்டவர்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய வகையிலே நல்ல செய்திகள்லாம் வந்து சேரக்கூடிய நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். சிலருக்கு நல்ல வரன் அமையும். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை, கௌரவம் கிடைக்கும். சிலருக்கு விருதுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் உள்ள நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சந்திரன் பகவானை உச்சமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்களுக்கெல்லாம் நல்ல புது வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதெல்லாம் பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது. டிரைவராக பணிபுரிபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வெளிநாட்டிலே ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள், பார் நடத்துபவர்கள், ஃபுட் கேட்டரிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரச்சனைகள் குறையும். பிள்ளைகள், குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பது நல்லது. சிலருக்கு அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. சகோதர சகோதரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. காலபைரவ பெருமானுக்கு நீங்கள் 2 நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மிதுனம் ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு சோம்பல் ஏற்படும். அதே மாதிரி வியாபாரம், தொழிலில் சிலருக்கு மந்த நிலைமை காணப்படும். திடீர் போட்டி ஏற்படும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வரவேண்டிய பாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும். அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் செய்பவர்கள், தொழில் செய்பவர்கள், ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுபவர்களுக்கெல்லாம்
நல்ல புது வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. விஐபிக்களின் நட்புகளால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல பொறுப்புகளில் நல்ல உயர்வெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கடகராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. நண்பர்கள் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்கணும். நண்பர்களால் சில தேவையில்லாத செலவு அல்லது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அதே மாதிரி பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பேச்சை வந்து கவனமாக அளவாக வச்சுக்கணும். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஐடி, இஎஸ் அல்ல டெலிகாம் செக்டரில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் சிலருக்கு திடீர் இடமாற்றம் வரக்கூடும். அது சில பேருக்கு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடியதாக கூட இருக்கும். பெண்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நீர்க்கட்டி, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரக்கூடும். அது சம்பந்தமான விஷயங்களில் டாக்டரை பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை எடுப்பது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு நீங்கள் சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சூரியன் பகவானை ராசிதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, நிதானமாக இருக்கணும். இது மாதிரி சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வீட்டில் உள்ளவர்களுடன் வாக்குவாதம் வேண்டாம். தம்பதிகளிடையே ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக இருக்கும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகள், குழந்தைகள் முன்னாடி சண்டை போடுறத தவிர்க்க வேண்டிய நாள். சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்கள், யோகா ட்ரைனராக ஆசிரியர்களாக இருப்பவர்கள், ஜோதிடர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்கள் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிஞ்சால் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. வெளிநாட்டிலே சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், அதே மாதிரி ஆட்டோமொபைல் துறையில் பணியாற்றுபவர்கள், ஆட்டோமொபைல் என்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். தந்தை வழி உறவுகளுடன் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவை துளசி சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கன்னிராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. பிரிந்த தம்பதிகள் சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி டைவர்ஸுக்காக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மறுமணம், ரீமேரேஜ் அல்லது செகண்ட் மேரேஜுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பார். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வெளிநாட்டிலே சென்று வேலை பார்க்க விரும்புபவர்கள் அதற்கான முயற்சியில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு அதில் ஒரு பகுதியை திருப்பி செலுத்துவதற்கு எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை நீங்கள் வெள்ளை நிற பூக்கள் அல்லது மலர்கள் அல்லது புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். அதே மாதிரி பழைய சொத்து, வீடு, இடம், நிலம், மனை, காணி, வளவு போன்றவற்றை விற்பதற்கு எடுத்த முயற்சியிலே நல்ல பலன் கிடைக்கும். வெளிநாட்டிலே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராக வேலை செய்பவர்கள், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்கள்,
ஏர்போர்ட்டில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஆயில் மில், ரைஸ் மில் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், துணிக்கடை, ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் தேவார பதிகம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். சின்ன சின்ன யோகங்கள் வந்து போகும். பயணங்கள் இனிமையாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். விவாகம், திருமணம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் உடனடியாக டாக்டரை பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுப்பது நல்லது. ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வந்து சேரும். ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்தணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு. சக்தி கணபதியை நீங்கள் அருகம்புல் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. தனுசு ராசி அன்பர்களே, நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். சில விஷயங்களில் காலை நேரத்தில் கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் மத்தியானத்துக்கு அப்புறம் அது நல்லபடியாக நடக்கும். பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், இரும்பு ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு. வெளிநாட்டிலே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரம் செய்பவர்கள், வெளிநாட்டிலே சூப்பர் மார்க்கெட், மினிமார்ட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பூஜை பொருட்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்கள், நிர்வாகிகளாக இருப்பவர்கள், ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், புரோகிதர்களாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். தாயினுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சி பலனளிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சுதர்சனர் சக்கரத்தாழ்வாரை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மகர ராசி அன்பர்களே, உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நாள். வீட்டில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், இதே மாதிரி ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்கள், மெஸ் நடத்துபவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல அங்கீகாரம், ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு கிடைக்கும். புது வாய்ப்புகள்லாம் வரக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலே டிரைவராக பணியாற்றுபவர்களுக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கும்பராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். டயபெட்டிக் பேஷண்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சி பலனளிக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களே இந்த நெருக்கடி குறையும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்கள், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்கள், மேரேஜ் ஹால் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாள்.
கலைஞர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். அதே மாதிரி லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், டியூஷன் சென்டர் நடத்துபவர்கள், கோச்சிங் சென்டர் நடத்துபவர்கள், ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள், பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சில பேருக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திங்க. தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி சிலருக்கு வந்து கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு. காளியம்மனை நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. வியாழ பகவானை உச்சமாக கொண்ட மீனராசி என்பர்களே, கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும். பிரான்ச்சைசி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சிக்கு சில தடைகள் வந்து போகும். வரும் நாட்கள் அது மாறும். கலை இலக்கியத்தில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கல்யாணம், திருமணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், கல்குவாரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. விளையாட்டிலே ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு அற்புதமான நாள். சிஏ, ஐசிடபிள்யூ, சிஎஃப்ஏ படிக்கும் மாணவர்கள், ஏசிசிஏ படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தி மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.